കന്യാകുമാരിയിൽ രാഹുൽ ഗാന്ധി തെരഞ്ഞെടുപ്പ് കൺവെൻഷനിൽ സംസാരിക്കുന്നു. ദൃശ്യങ്ങളിലേക്ക്. BJP wants to rule Tamil Nadu from Delhi. நான் உங்களிடம் பேசுகின்ற போது சொன்னேன், பாஜக தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறது என்று நான் சொன்னேன். And I started my speech with the Bharat Jodo Yatra, a walk designed to unite our country. நான் இந்த இடத்திலிருந்து பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கின்ற போது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த யாத்திரையை நான் துவங்கினேன். The worst thing about the RSS and the BJP is how they create hatred in our country. RSS இயக்கத்தில் பாஜக இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய மோசமான விளைவுகள் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்பு விதைகளை விதைத்து அவர்களை எப்படி பிளவுபடுத்துவது என்பது. How they shatter the harmony of our country. நாட்டிலே இருக்கின்ற ஒற்றுமையை நல்லிணக்கத்தை உருக்குலைக்க நினைக்கின்ற கொடும் செயல் அது. How they attack minorities throughout our country. நம் நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மையினரை இந்தியா முழுவதும் அவர்கள் தாக்குகிறார்கள், சிதைக்க நினைக்கிறார்கள். For the first time in our history, in our modern history, minorities feel uncomfortable, feel scared living in this country. நம்முடைய வரலாற்றில் முதல் முறையாக சிறுபான்மை மக்கள் தாங்கள் பாதுகாப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ என்கிற அச்ச உணர்வை பெற்றிருக்கிறார்கள். Whether you're a Christian or a Muslim or a Sikh or a Adivasi, you are attacked, vilified, and violence is carried out against you. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், பழங்குடி வகுப்பினராக இருக்கலாம். ஆனால் உங்களை எல்லாம் தேடி தேடி உங்களுடைய உரிமைகளை பறித்து உங்கள் மேலே வன்முறையை ஏவி விட்டு இந்த நாட்டில் வெறுப்பு விதைகளை வளர்க்க நினைக்கிறார்கள் அவர்கள். Sisters are attacked in Chhattisgarh. An entire state has been burnt and people are made to feel scared to live in India. சத்தீஸ்கர் மாநிலத்திலே கன்னியாஸ்திரிகளை அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் மீது வன்முறை ஏவி விட்டு அந்த மாநிலத்தில் முழுவதும் பதற்றத்தை விதைத்திருக்கிறார்கள் இந்த கொடியவர்கள். And that is the single biggest reason that the BJP and the RSS have to be defeated in this country. அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த RSS-ஐயும் பாஜகவையும் தோற்கடிக்க வேண்டும். This country is not a hateful country. This country is a country of love and affection. It has always been a country of love and affection. இந்த நாட்டில் ஒரு நாளும் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த நாடு அன்பால் நிறைந்த நாடு, இந்த நாடு மனித நேயத்தால் நிறைந்த நாடு, இந்த நாடு ஒற்றுமை உணர்வால் நிறைந்த நாடு. இந்த சித்தாந்தத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். And the fight really is between the BJP ideology and the Congress ideology at the national level. இந்த தேசிய அளவிலே நடக்கிற அரசியல் களம் என்னவென்று சொன்னால், பாஜகவினுடைய தத்துவத்திற்கும் காங்கிரசினுடைய தத்துவத்திற்குமான அரசியல் யுத்த போராட்டம் தான். And the BJP knows that in the end it is the Congress ideology that is going to defeat them. பிஜேபி சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், இறுதியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தத்துவம் தான் வெற்றி பெறும் என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கிறார். They know it. அவர்களுக்கு தெரியும். And the Prime Minister does not sleep at night because he knows that in the end the Congress party is going to defeat him. பிரதம மந்திரி நன்றாக அறிவார், அவர் மனது அறியும், இறுதியிலே வெற்றி பெறப் போவது காங்கிரஸ் தான் என்பதை நம்முடைய பிரதமரே அறிவார். I'd like to thank all of you for coming here in this heat. It is always an honor and a pleasure for me to come to this great land. இந்த கொடிய வெயிலிலே நீங்கள் எனக்காக இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே நான் நெகிழ்ந்து போகிறேன். உங்களை பார்க்கின்ற போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படுகின்றேன். உங்கள் அன்புக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். Every Tamil person knows that we have a special relationship between myself and the Tamil people. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும், எனக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் அறிவார்கள். And this relationship goes beyond politics. அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு. This is a relationship of trust, of love and affection. இந்த உறவுக்கு அடிப்படை நாம் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற மரியாதை, நாம் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருக்கின்ற அன்பு, நாம் ஒருவர் மேல் கொண்டிருக்கின்ற பாசம், புரிதல். And you have shared this relationship with my grandmother, with my father. நீங்கள் என்னுடைய பாட்டி அன்னை இந்திரா காந்தி மீது உங்கள் பாசத்தை கொட்டினீர்கள். என் தந்தை ராஜீவ் காந்தி மீது பாசத்தை கொட்டினீர்கள்.
இப்பொழுது என் மீது பாசத்தை கொட்டுகிறீர்கள். And it is something that I value. இதை நான் ஒவ்வொரு நாளும் என் மனதில் வைத்து அதை மதிப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை போற்றி வருகிறேன். How the Tamil people feel, whether they are happy or not, these are fundamental things for me. நான் தமிழக மக்களுக்கு சொல்வேன், அரசியல் என்பது அடுத்து வருவது. ஆனால் உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு என் அடிப்படையான அன்பு, அது மாறாத அன்பு, என் நெஞ்சில் நிறைந்த அன்பு. And I want you to know that I might not have been born in this state, but I will defend Tamil language, Tamil culture, Tamil history, Tamil tradition till I am alive. நான் தமிழனாய் பிறக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை பாதுகாத்து தீர்வேன் என்கிற உறுதிமொழியை உங்கள் அனைவருக்கும் நான் கொடுக்கிறேன். Thank you. Vanakkam. நன்றி, வணக்கம். സഭാ തെരഞ്ഞെടുപ്പിന്റെ പ്രചാരണത്തിനായി രാഹുൽ ഗാന്ധി കന്യാകുമാരിയിലെത്തിയിരിക്കുകയാണ്. സംസാരിക്കുകയായിരുന്നു അദ്ദേഹം. തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണത്തിന്റെ വേളയിൽ സംസാരിക്കുകയായിരുന്നു രാഹുൽ ഗാന്ധി.